ஏப்ரல் 17, 2004 ஜக்கோர் விமான நிலையம், பெங்களூர். அக்னியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு தனியார் விமானம் இந்த விமான நிலையத்தில் டேக் ஆஃப் செய்ய தயாராக இருந்தது. இந்த விமான நிலையம் பயணிகள் பயணிக்கும் வணிக விமான நிலையம் இல்லை. இது ஒரு அரசு பறக்கும் பயிற்சி பள்ளி. இங்கு புதிய பைலட்டுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது போன்ற பயிற்சியில் செஸ்னா போன்ற சிறிய விமானங்களிலேயே மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். ஏனெனில் இந்த சிறிய விமானங்களுக்கு டேக் ஆஃப் அல்லது லேண்டிங் செய்ய பெரிய ரன்வே தேவையில்லை. அதனால் இதன் ரன்வே நீளம் உண்மையில் 3000 அடி மட்டுமே. இது ஒரு சிறிய விமான நிலையம். இது போன்ற விமான நிலையங்களில் நீங்கள் விமானம் புக் செய்து கூட பயணிக்கலாம். நடிகை சௌந்தர்யாவும் ஒரு விமானம் புக் செய்திருந்தார். அந்த விமானம் செஸ்னா 180. விமானத்தில் மொத்தம் 4 ஏறினார். அவர்களில் சௌந்தர்யாவும் அவரது சகோதரர் அமர்நாத்தும் இருந்தனர். 2004 தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் இருவரும் பாஜகவுக்கு ஆதரவாக பெங்களூர் கரீம் நகர் சென்று கொண்டிருந்தனர். நேரம் காலை 11 மணி. விமானம் மெதுவாக டாக்ஸி செய்து ரன்வேயை அடைந்தது. 5 நிமிடங்களிலேயே இந்த விமானம் ரன்வேயில் ஓட தயாரானது. விமானத்தின் பிளாப்ஸை 10க்கு செட் செய்தனர். த்ரஸ்டை மேக்சிமம் செய்தனர். இப்போது விமானம் மெதுவாக ஓட ஆரம்பித்து முன்னே சென்றது. பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த விமானம் வானில் பறக்க ஆரம்பித்தது. டேக் ஆஃப் பிறகு இந்த விமானம் வலது பக்கம் திரும்ப வேண்டும். இங்குதான் குழப்பம் நடந்தது. விமான நிலையத்திற்கு சற்று தொலைவில் காந்தி கிருஷி விஞ்ஞான் கேந்திரா இருக்கிறது. இங்கு விவசாயம் சம்பந்தமான பல சோதனைகள் நடக்கும். விமானம் மெதுவாக இதன் மேல் 150 அடி தொலைவிற்கு வந்துவிட்டது. விமானம் பக்கவாட்டில் திரும்பிய போது பறப்பதற்கு பதிலாக கீழே விழ ஆரம்பித்தது. பைலட் புரிந்து கொள்வதற்குள், ஏதாவது செய்வதற்குள் இந்த விமானம் 150 அடியிலிருந்து காந்தி கிருஷி விஞ்ஞான் கேந்திராவில் கிராஷ் ஆகிவிட்டது. இந்த கேந்திரம் ஒரு பரந்த பகுதியில் பரவியிருக்கிறது. அங்கு மக்கள் தொகை எதுவும் இல்லை. அதனால் இந்த விமானம் யாருடைய வீடு மேலும் படாமல் திறந்தவெளி மைதானத்தில் கிராஷ் ஆனது. ஒரு அரசு ஊழியர் அந்த இடத்தில் டியூட்டி செய்து கொண்டிருந்தார். விமானம் விழுவதை பார்த்து உடனே அங்கு விரைந்தார். காயமடைந்தவர்களை வெளியே எடுக்க முயற்சி செய்தார். ஆனால் அப்போதே தீ மிக வேகமாக பரவ ஆரம்பித்து மொத்த விமானமும் நெருப்பு கோலமாக மாறியது. அந்த தீயில் அவருக்கும் காயங்கள் ஏற்பட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் ஒருவரையும் காப்பாற்ற முடியவில்லை. தீ எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்றால் அதை அணைக்க அரை மணி நேரம் ஆனது. அந்த நேரத்தில் அனைவரது உயிரும் பறிபோயிற்று. 28 வயது சௌந்தர்யாவின் வாழ்க்கையும் தொழிலும் இரண்டும் முடிவுக்கு வந்தன. 1995 முதல் 2002 வரை அவர் பல படங்களில் நடித்தார். அந்த படங்களில் இன்றைக்கும் சௌந்தர்யாவின் தடயங்கள் உயிரோடு இருக்கின்றன. விபத்து நடத்ததற்கு ஒரு வருடம் முன்பே ஏப்ரல் 27, 2003 மிஸ்டர் GS ரகுவுடன் அவரது திருமணம் நடந்தது. அவர் இறந்தபோது வயிற்றில் ஒரு குழந்தையும் வளர்ந்து கொண்டிருந்தது. அவர் 2 மாதங்கள் கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்து 4 வரை மட்டுமல்ல, இன்னும் பிறக்காத ஒரு சிசுவையும் கொன்றது. இந்த விபத்து ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? இந்த கேள்வி அனைவரது மனதிலும் எழ ஆரம்பித்தது. உண்மையில் விமானம் ஏன் பறப்பதை நிறுத்தியது? விமானத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் பைலட் தரைக்கு தகவல் ஏன் தரவில்லை? இதுபோல் பல கேள்விகள் இருந்தன. இவற்றுக்கு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் பதில்கள் கிடைக்கவில்லை. ஆனால் சில நம்பகமான கட்டுரைகள் இருக்கின்றன. அவற்றின் மூலம் நான் ஒரு சிறிய அறிக்கை தயாரித்தேன். அதன் விசாரணை அறிக்கையை புரிந்து கொள்வோம் வாருங்கள். விசாரணை. ஒரு விமானம் 2 காரணங்களால் பறப்பதை நிறுத்தி கீழே விழலாம். முதல் காரணம் இன்ஜின் ஃபெயிலியர். பெரும்பாலான விமான விபத்துகள் இதனால் தான் நடக்கின்றன. செஸ்னா 180 ஒரு சிங்கிள் இன்ஜின் விமானம். அதாவது இதன் இன்ஜின் பழுதானால் பேக்கப் இன்ஜின் எதுவும் இருக்காது. விமானம் கிராஷ் ஆவதற்கு 50% வாய்ப்பு உண்டு. ஆனால் 50% ஏன்? அதாவது இன்ஜின் ஃபெயிலியர் ஆன பிறகும் விமானத்தை காப்பாற்ற 50% வாய்ப்பு உள்ளதா? ஆமாம், அதுதான் அர்த்தம். காகித விமானத்தை கையால் வீசினால் காற்றில் பறக்கும் வரை முன்னே செல்லும், பிறகு மெதுவாக லேண்ட் ஆகும். கிராஷ் அல்ல, லேண்ட் ஆகும். அதேபோல் விமானத்திலும் நடக்கும். இன்ஜின் ஃபெயிலியர் ஆன பிறகும் விமானம் கிளைடு செய்து இன்ஜின் இல்லாமல் லேண்ட் ஆகலாம். ஆனால் லேண்ட் ஆகும் இடத்தில் வீடு, கட்டிடம் இருக்கக்கூடாது. கட்டிடத்தில் மோதினால் கிராஷ். வெற்று மைதானத்தில் லேண்ட் ஆனால் காப்பாற்றப்படும். அதனால் 50/50 என்றேன். அக்னி ஏர் பற்றி பேசினால் இன்ஜின் பழுதானாலும் காந்தி கிருஷி விஞ்ஞான் கேந்திராவில் லேண்ட் ஆகியிருக்கலாம். ஏனெனில் அங்கு பெரிய திறந்தவெளி சமமான மைதானம் உள்ளது. ஆனால் கண்ணால் பார்த்தவர்கள் சொன்னது விமான இன்ஜின் சரியாகவே வேலை செய்தது. புகை, தீ வரவில்லை. இன்ஜின் சத்தமும் வந்து கொண்டிருந்தது. எனவே இன்ஜின் ஃபெயிலியர் இல்லை என்பது தெளிவு. இப்போது மற்றொரு காரணம் பேசுவோம். விமானம் கல்லை போல கீழே விழுவது இன்ஜினில் பிரச்சனை இல்லை என்பதை நிரூபிக்கிறது. இந்த விமானம் ஸ்டால் ஆனதால் விழுந்தது. ஸ்டால் என்றால் என்ன? எப்படி ஒரு விமானத்தை கல்லை போல கீழே தள்ளும்? வாருங்கள் புரிய வைக்கிறேன். விமானத்திற்கு 2 வேலைகள்: பறக்க வேண்டும் அல்லது விழ வேண்டும். பறக்காவிட்டால் விழும். விழாமல் இருக்க எப்போதும் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். உதாரணம், ஆழமான கடலில் உங்களை முக்கிவிட்டால் என்னாகும்? கால்கள் கைகளை அசைத்தால்தான் மிதப்பீர்கள். அசைப்பது நின்றால் மூழ்குவீர்கள். விமானமும் அதே. வேகமாக முன்னே சென்றால் பறக்கும். வேகம் குறைய குறைய பறப்பது நின்று கீழே விழ ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டால். அதனால் ஒவ்வொரு விமானத்திற்கும் ஸ்டால் ஸ்பீடு கணக்கிடப்படும். செஸ்னா 180 ஸ்டால் ஸ்பீட் 48 knots. வேகம் 48 knots வரை குறைந்தால் இன்ஜின் ஆன் இருந்தாலும் விழ ஆரம்பிக்கும். தெளிவாக சொன்னால், பூமி பிழந்தாலும் வானம் பூமியோடு சேர்ந்தாலும் 48 knots வரை போகக்கூடாது. 60 knotsல் பறப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இது சாதாரண நிலைமைகளில் மட்டுமே. 52 knotsல் பறக்கும் விமானம் திடீரென ஃப்ளாப்ஸ் பயன்படுத்தினால் அல்லது இடது வலது திருப்பினால் ஸ்டால் ஸ்பீட் 48லிருந்து 50, 52, 55 knots வரை உயரலாம். அதனால் எப்போதும் வேகத்தை அதிகமாக வைத்திருக்க வேண்டும்.
ஃப்ளாப்ஸ் பயன்படுத்துவதாலோ திடீர் திருப்பத்தாலோ வேகம் குறைந்து ஸ்டால் ஸ்பீடை எட்டிவிடும் என்பதால் அதை பயன்படுத்துவது விதி. இப்போது அக்னி ஏர் பற்றி பேசுவோம். இந்த சிறிய விமானத்தில் நால்வரின் எடை பிளஸ் சாமான்கள் பிளஸ் வானில் பறக்க பிளஸ் உயரம் ஏற எல்லாம் அதிக வேகம் தேவை. மலை ஏறும்போது பைக் ஆக்சிலரேட்டரை அதிகம் அழுத்துவது போல. ஃபிளாட் திரும்பும்போது டேக் ஆஃப் சமயத்தில் ஃபிளாப் 10 இருக்கும். லிஃப்ட் கிடைக்க ஃபிளாப் ஒரு வகை பிரேக்கிங் சிஸ்டம், வேகத்தை குறைக்கும். அக்னி ஏர் ரன்வேயில் ஓடியது. பைலட் த்ரஸ்ட் லிவரை ஃபுல் செய்தார். ஃபிளாப் 10 செட் செய்தார். விமானம் வானில் எழுந்தது. இதுவரை எல்லாம் சரி. ஆனால் பிறகு பைலட் ஒரு தவறு செய்தார். திருப்புவதற்கு முன் வேகம் போதுமா, திருப்பும்போது ஸ்டால் ஆகுமா என்று சரிபார்க்க வேண்டும். விமானம் இப்போதுதான் எழுந்தது, இன்னும் வேகம் பெற வேண்டும். ஃபிளாப் 10 இருக்கிறது. வேகம் அதிகரிக்க ஃபிளாப் 0 ஆக்கி மெதுவாக திருப்ப வேண்டும். ஆனால் விமானம் வானில் வந்தவுடனே பைலட் 2 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்தார். வேகமாக வலது பக்கம் திருப்பினார், பிளஸ் ஃபிளாப் 0 செய்ய ஆரம்பித்தார். ஃபிளாப் வேகத்தை குறைத்துக் கொண்டே இருந்தனால் வேகம் இன்னும் குறைந்தது. எவ்வளவு குறைந்தது? விமானம் ஸ்டால் ஆகி கல்லை போல கீழே விழ ஆரம்பித்தது. ஒரு பயங்கர சத்தத்துடன் தரையை அடித்தது. இந்த விபத்து பைலட் தவறான கையாளுதலாலும் ஓவர்லோடாலும் நடந்தது. பைலட்டுக்கு அனுபவம் மிக குறைவு, 328 மணி நேரம் மட்டுமே. செஸ்னா போன்ற விமானத்திற்கு இது போதுமானாலும் அந்த 328இல் 200 to 250 மணி நேரம் அனுபவம் மிக்க பைலட்டுடன் கோ பைலட்டாகத்தான் இருந்திருப்பார். தனியாக 328 மணி நேரம் பறக்கவில்லை. எனவே அனுபவ குறைபாடு தெளிவாக தெரிகிறது. இந்நால்வருடன் இன்னும் பூமியில் அடியெடுத்து வைக்காத ஒரு சிசுவும் போயிற்று. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க.